தமிழகத்தில் கடந்த வாரம் தாம்பரம் ரயில் நிலையத்தில் பாஜக நிர்வாகியிடம் இருந்த 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியது. நெல்லை தொகுதி பாஜக வேட்பாளரான நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான பணம் என பிடிப்பட்டவர்கள் வாக்குமூலம் அளித்ததாக காவல்துறை தரப்பில் விளக்கம் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதற்கு நெல்லை தொகுதி பாஜக வேட்பாளரான நயினார் நாகேந்திரன் மறுப்பு தெரிவித்திருந்தார். இந்நிலையில் தாம்பரத்தில் பிடிபட்ட 4 கோடி ரூபாய் சம்பந்தமான வழக்கின் முதல் தகவல் அறிக்கை தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த முதல் தகவல் அறிக்கையில் பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனின் அடையாள அட்டை, பாஜக உறுப்பினர் அட்டை போன்றவர்கள் கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது எனவும், தாம்பரம் ரயில் நிலையத்தில் பிடிபட்ட பணம் நெல்லை தொகுதி வேட்பாளரான நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமானது எனவும், கைது செய்யப்பட்ட நபர்கள் வாக்காளர்களுக்கு கொடுக்கத்தான் பணத்தை எடுத்துச் சென்றதாக வாக்குமூலம் கொடுத்துள்ளார்கள் என அந்த முதல் தகவல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிடிப்பட்டவர்களின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் நெல்லை தொகுதி பாஜக வேட்பாளரான நயினார் நாகேந்திரனுக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. அந்த சம்மனில் தாம்பரம் ரயிலில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் வருகின்ற ஏப்ரல் 22ஆம் தேதி நேரில் ஆஜராகுமாறு தாம்பரம் மாநகர காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.